ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மலை தெரியுதுல, மலை. அந்த மலை அடிவாரம் நம்ம போகிறோம். எதுக்காக போகிறோன்னா, கழுமலையான்னு தெரியுங்களா? அந்த கழுமலையம் பிடுங்கி சாப்பிட்லான்னு சொல்லி போகிறோம். லீவில் இருக்கிறோமா, ஸோ வீட்டில் சும்மா வெட்டியாக யார் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே மலைக்காவது போயிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நம்ம இங்கே இந்த வழியாக போனோம். இந்த வழியாக வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாற்றி வந்தாச்சு. நம்ம மண் ரோடு தான், எதுவுமே தார் ரோடெல்லாம் போடல, ஃபுல்லாக மண் ரோடு தான். நாங்கள் அந்த பல தடைகளெல்லாம் தாண்டி வந்து நெருங்கிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். நாய் தொல்லை, முள், கரண்ட்டு கம்பி எல்லாம் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். பாருங்கள், பக்கத்தில் கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், மண்ணெல்லாம் எடுத்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ சேம்பரே ஓடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. மறுபடியும் குழியாக தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக காடே தான், சுற்றி யாருமே இல்லைங்க. நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம், யானைசாமி வந்துருமோன்னு. அவர் வேற உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போனாங்க. இங்கே பாருங்கள், இந்த முள் வந்து நாங்கள் காது குத்துறதுக்கு அதுதான் முதல்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் எல்லாம் மிஷினில் வந்துருச்சு. என்னடா போன ஆளை காணோன்னு சொல்லி தேடி பார்த்தேன். கடைசியில் காளான் பிடுங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள் காளான் எப்படி இருக்குன்னு. இது வித்தியாசமாக இருக்குது, இது வேறு காளான். சரி, என்னதான் இருந்தாலும் கேட்டுக்கலாம், கஷ்டப்பட்டு பிடுங்கணுமே, நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யலான்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒன்று கூட கிடைக்கலங்க கழுமுலியும். தேடி பார்த்து முள் ஏறினது தான் மிச்சம் எங்களுக்கு. அப்புறம் ஒரு வழியாக சுற்றி பார்க்க வந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக காடாக இருந்துச்சா. அந்த காட்டுக்குள்ளே நானும் என்னோடய ஹஸ்பண்டு 2 பேர் தான். பாருங்கள், இந்த புழுவெல்லாம் இருந்துச்சு. பார்த்தோன்னே கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். அப்புறம் சுற்றி பார்த்து சரி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போட்டேன். ஃபுல்லாக காடு. இப்போ யானைசாமி வந்தால் கூட எந்த சைடு ஓடுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒளிகிறதுக்கும் இடம் இல்லை, ஓடுறதுக்கும் வழி இல்லை. என்னதான் இருந்தாலும் சாமியை கும்பிட்டே வந்தோமா, ஸோ பயமெல்லாம் இல்லை. மறுபடியும் தேடி பார்க்கலான்னு சொல்லி களத்தில் இறங்கணும். கிடைக்கவே இல்லை. தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒன்றே ஒன்று கிடச்சி பாருங்கள், இதுதான் என் கழுமலையும். இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. களி வச்சு இது தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லது. தண்ணி இல்லைனாலும் இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கழுமலையத்தில் இருக்குது. கசச்சா தண்ணி குடித்தா ஃபுல்லாக போயிடும். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் ரொம்ப வருஷம் கழித்து மலைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே பாருங்கள். அவங்க என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, பிடுங்கிட்ருக்காங்க போல், கிடச்சிருச்சு போல். ஆனால் கிடைக்கலங்க, லைட்டாக தான் கிடச்சிது, கொஞ்சம் தான் கிடச்சிது. அது செய்ய முடியாது. ஒரு 2 பேர்த்துக்கு கூட வராத அளவுக்கு தான் எங்களுக்கு கிடச்சிது. சரி, நம்ம வந்தாச்சு. ஒரு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக போகலான்னு சொல்லி அவர் தண்ணி குடிச்சிட்டாங்க. அப்படியே போகலான்னு சொல்லி நாங்கள் அப்படியே பைக் எடுத்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஆளுங்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி பிரண்ட கழுமலையும் எங்கே கிடைக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, வேறு வழி ரூட்டு சொன்னாங்க. நாங்களும் போனோம் ரூட்டுக்கு. இந்த சைடு தார் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சைடு வந்து ஊர் இருக்குது, ஒரு ஊர். அந்த ஊரெல்லாம் தாண்டி இப்போ மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு நாங்கள். அந்த ஊர் இருக்கிற வீடியோலாம் எடுக்கல, மலைக்கு வந்தது மட்டும் எடுத்தோம். ஏன்னா பயம், கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், அங்கே தண்ணி டேங்க் இருக்குல்ல, அதுதான் ஊர். இப்போ நம்ம போகலான்னு சொல்லி பாதி தூரம் வந்தோம். அப்புறம் போக முடியல. சரி, ஓகே, பாய்.